சங்கராபுரம் பகுதியில் வெட்டிவேர் சாகுபடி செய்வதில் விவசாயிகள் ஆர்வம் காட்டி வருகின்றனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் பகுதியில் விவசாயமும் அதனை சார்ந்த தொழில்களுமே இப்பகுதி மக்களின் முக்கிய வாழ்வாதார தொழிலாக உள்ளது. இப்பகுதியில் நெல், கரும்பு, மரவள்ளி, மஞ்சள், மக்காச்சோளம், சின்ன வெங்காயம் உள்ளிட்ட பல்வேறு பயிர்களை சாகுபடி செய்து வருகின்றனர். இருப்பினும் பெரும்பாலான விவசாயிகள் நெல், மக்காச்சோளம், கரும்பு ஆகியவற்றையே பிரதான பயிராக சாகுபடி செய்து வருகின்றனர். இந்த நிலையில் சங்கராபுரம் பகுதியில் புதிய முயற்சியாக பைகளில் குரோபேக் முறையில் வெட்டிவேர் சாகுபடி செய்வதில் விவசாயிகள் தற்போது ஆர்வம் காட்டி வருகின்றனர். வெட்டிவேர் பொதுவாக மண் நிறைந்த பகுதிகளில் மட்டுமே வளரும் தன்மை கொண்டது. இதனால் கடலோர பகுதிகளில் மட்டுமே வெட்டிவேரை சாகுபடி செய்து வருகின்றனர். தற்போது நவீன முறையில் PVC பைப் மற்றும் குரோபேக் ஆகியவற்றை வைத்து அனைத்து இடங்களிலும் வெட்டிவேர் சாகுபடி செய்யப்படுகிறது. வெட்டிவேர் பைகளில் குரோபேக் சாகுபடி செய்வதற்கு குறைந்த அளவு இடம் மற்றும் தண்ணீர் போதுமானதாக உள்ளது. மேலும் குறைந்த செலவில் கூடுதல் லாபம் கிடைப்பதால் விவசாயிகள் வெட்டிவேர் சாகுபடியில் அதிக அளவில் ஆர்வம் காட்டி வருகின்றனர். இந்த நிலையில் 10 சென்ட் இடத்தில் 1000 குரோபேக் பைகளில் வெட்டிவேர் பயிரிட்டு வருவதாக கூறப்படுகிறது. இந்த பயிரானது 10 மாதம் பராமரிப்பு பின் அறுவடைக்கு தயாராகும். தற்போது 10 சென்ட் இடத்திற்கு 1000 குரோபேக் வெட்டிவேர் பயிர் 98,000 வரை செலவாகும். அதாவது சராசரியாக 10 மாதத்திற்கு 2 லட்சத்திலிருந்து 3 லட்சம் வரை பயிர் பராமரிப்பு செய்வதாக விவசாயிகள் வேதனையுடன் கூறுகின்றனர். இந்த நிலையில் தற்போது ஒரு பேக் வெட்டிவேரானது ரூபாய் 160 முதல் 200 வரை விலை போவதால் விவசாயிகள் வேதனையடைந்துள்ளனர். இதனை கருத்தில் கொண்டு தமிழ்நாடு அரசு விலை உயர்த்த வேண்டும் என விவசாயிகளின் பிரதான கோரிக்கையாக உள்ளது.